சும்மா நச்சுன்னு ரவா இட்லி ப்ரீமிக்ஸில் பண்ண ரவா இட்லி, மாங்காய் தொக்கு, தேங்காய் சட்னி, சன்ரைடு டொமேட்டோ பிக்கிள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவன் ஆஸ்கைம். மேம் இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அது என்ன அப்படின்னாக்கா ரவா இட்லி ப்ரீமிக்ஸ். இப்போ இந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸ்க்கு அந்த ரவையை நம்ம வறுத்து அதுக்கு தாளிப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டா டக்குன்னு எடுத்து அப்படியே நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரவா இட்லி பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாஸ்டல் இருக்கிற பசங்களுக்கு அல்லது படிக்கிற பசங்க அல்லது வேலை பார்க்குற பசங்க அவங்களாம் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் அவசியம் நீங்கள் நீங்களும் பாருங்கள், பண்ணி பாருங்கள். மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி அந்த ரவா இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம விரத நாள்லேயும் நம்ம இதை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவா ஒரு 3 கப் ரவா எடுத்து நான் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை நம்ம தாளித்து கொட்டி அப்புறம் இதை நம்ம எடுத்து போடலாம். இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போடலாம். இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் வாசனைக்கு. நான் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடுறேன். அது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா போடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், அந்த கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா அண்ணா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளிப்பு செவந்துருச்சு. நம்ம கருவேப்பிலை பாருங்க, இஞ்சி அப்படியே மெல்லிசாக பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன். நான் குழம்பு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கீரி போட்டிருக்கேன். இப்போ இந்த ரவையிலேருந்து ஒரு 3 கப் ரவை போட்டு நான் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 ஒரு 3 கப்பு போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க, இல்லை இப்போ நான் தீஞ்சு போயிடும், தாளிப்பும் ரவையும் தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு பண்ணுவோம். பாருங்க, ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் வறுபட்டு போச்சு. நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பையும் நம்ம போட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா 3 கப் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பையும் போட்டப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடும். ரவா இட்லி ப்ரீமிக்ஸ். இப்போ நம்ம இதில் தாளிப்பு போட்டுட்டு உப்பையும் நம்ம போட்டுட்டோம். அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நல்லா ஆறிப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் அல்லது கிளாஸ் பாட்டிலில், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் அல்லது கிளாஸ் ஜார், அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் பெட்டர், அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இதில் வெறும் தாளிப்பு மட்டும்தான் அதுலேயும் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. தயிர் நம்ம விட்டு தான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் பண்ணுறது. இப்போ இந்த ப்ரீமிக்ஸ்லேருந்து 1 கப் அளவுக்கு நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஊற வைக்கிறேன் இட்லிக்கு. இந்த வருங்க 1 கப்பு கூட கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு, 1.25 கப்பு போடுறேன். 1.25 கப். இந்த தயிர் ரொம்ப ஃப்ரெஷ் தயிராக இல்லாமல் கொஞ்சம் புளிச்சுது அப்படின்னா நல்லா இருக்கிறதுனால நான் காலம்பரே எடுத்து 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஊற வைக்கலாம். இந்த தயிர்லேருந்து ஒரு 3/4 கப்பு விடுறேன். ஏன்னு கேட்டால் நம்ம புளிக்க வச்சு பண்ண போகிறோம். இதை சோடா உப்பு நான் போட போகிறதில்ல. வருவோம். தயிர் நிறைய விட்டுட்டு சோடா உப்பு போடாமல் ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சோடா உப்பு தேவையில்லை. இப்போ இந்த தயிரை முதல்ல கலந்து விட்டுடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம். ஏன்னா இது 1.25 போட்டிருக்கேன் நான். ஸோ 3/4 தயிர் விட்டுருக்கோம். இதில் ஒரு 1/2 போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 1.25. இப்போ இதை ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்ம சோடா உப்பு போடாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது ஊறணும். அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் ஊறினீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸை ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுத்து. இந்த பாருங்க நல்லா கெட்டியாக ஆகிடுத்து. நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்துட்டு நம்ம இட்லி பார்க்கலாம்.
ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இட்லி வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெய் தடவியாச்சு. மாவு எடுத்து இது நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி வாக்குற மாதிரி தான். இப்போ நார்மலாக குக்கரில் வைக்கிற இட்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை மூடிட்டு நம்ம வந்து மினிமம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சாதான் இது கொஞ்சம் வேகும். வெந்த பிறகு திறந்து பார்க்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுத்து. அவ்வளோதான், வெந்தெடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கொட்டாம அழகா வருது. தயிர் வந்து நம்ம நிறைய விட்டுருக்கோம். சோடாப்பெல்லாம் எதுவுமே நம்ம போடல, கொஞ்ச நேரம் புளிக்க வச்சு எடுத்துருக்கோம். அவ்வளோதான், நல்லா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், சூப்பர். ரவா இட்லி ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க, சூப்பர். நெக்ஸ்ட் இட்லி கூட இந்த மாதிரி இதுலேயே போட்டு வச்சுக்கலாம். ரவா இட்லி ப்ரீமிக்ஸில் நம்ம பண்ண இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நல்ல ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அது தவிர 2 சுவாரஸ்யமான தொட்டுக்க இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சன்ரைடு டொமேட்டோ பிக்கிள் அப்படிங்கிறது என்னோட சேனல்லேயே நான் போட்டிருக்கேன். வெறும்னா வெயிலில் நல்லா காய வைக்கணும். அது புளி உப்பு போட்டு இப்போ பாட்டிலில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அந்த தக்காளியை அடுப்பில் போட்டு கிளறவே இல்லை. கடுகு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை அடுப்பு யூஸ் பண்ணேன். மிச்சப்படி அந்த கடுகு தாளித்து எண்ணெயில் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த அரைச்சி நம்ம போட்டது தான். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அவசியம் நீங்கள் பாருங்க. சன்ரைடு டொமேட்டோ பிக்கிள் போட்டோம்னா செம்மையா இருக்குங்க, செம்ம டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த மாங்காய் தொக்கு செம்மையா இருக்கும். இது கூட ஒரே புளிப்பு காரம் எல்லாம் போட்டு அருமையான ஒரு மாங்காய் தொக்கு இதுவும் போட்டிருந்தோம்னா இந்த ரவா இட்லிக்கு செமையா இருக்கும். இன்னும் என்ன வேணும் நமக்கு? சூப்பர். இப்போ இந்த ரவா இட்லிக்கு தக்காளி தொக்கு, சன்ரைடு டொமேட்டோ தொக்கு, அப்புறம் தேங்காய் சட்னி, இது வந்து மாங்காய் தொக்கு அருமையா இருக்கு. பார்க்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய தடவை நான் வீடியோவில் சொல்றது தான், நீங்களும் பாருங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மெயினா இப்போ இந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம பண்றோம். இதுக்கு ஒரு க்ளோஸ்அப் செமையா இருக்கு. இது சன்ரைடு டொமேட்டோ தொக்கு, பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, இல்லை வந்து மாங்காய் தொக்கு, செம்ம காம்பினேஷன், ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இதான் பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இந்த அருமையான ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ரவா இட்லி பண்ணிட்டோம். அதுக்கு தொட்டுக்கும் அருமையான ஒரு 2-3 வெரைட்டி தொட்டுக்க சும்மா பார்க்கவே சுண்டி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இப்போ பார்த்து இந்த ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் அதை வச்சு பண்ண ரவா இட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அவசியம் இதை செஞ்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்போ வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் வந்து சர்க்குலேட் ஆகும் நிறைய. இந்த யூடியூப்பில் வந்து நிறைய அல்கோரிதம் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி. அதனால் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.